சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் வரலாறு காணாத வகையில் புதிய உச்சம். சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 82,240 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 10,280 ரூபாய்க்கு விற்கப்படும் ஆபரண தங்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து வாங்கவே முடியாத வகையில் எட்டாத தூரத்திற்கு செல்வதால் வேதனையில் நடுத்தர வர்க்கத்தினர். இணைய சேவை முடங்கியதால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்களுக்கு மேலும் ஒரு நாள் கூடுதல் கால நீட்டிப்பு. இன்றும் தாக்கல் செய்ய தவறினால் வருமானத்திற்கு ஏற்ப அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. விடுதலை போராட்ட வீரர் SS ராமசாமியின் 108வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மலர் தூவி வணக்கம். ₹67 கோடி மதிப்பீட்டில் 4 புதிய தொழிற்பேட்டைகளை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ₹67.34 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டப் பணிகளை திறந்து வைத்தமைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் தொழிலாளர் தங்கும் விடுதி, ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை சிட்கோ தொழிற்பேட்டையில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி 78 கோடி மதிப்பில் தொழிலாளர் தங்கும் விடுதி, தொழிற்பேட்டைகளின் உட்கட்டமைப்பு மேம்பாடு பணிகளுக்காக அடிக்கல். தலைநகர் டெல்லி சென்றடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடியரசு துணைத் தலைவராகியுள்ள CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். டெல்லியில் இரவு 8 மணிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் EPS. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்த உள்ளதாக தகவல். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தாலும் மன்னித்து துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்ததாக OPS குறித்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புனிதமாக பார்க்கப்படும் அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டுமா எனவும் கேள்வி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவியை கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்து வேணுமா? அது அதிமுக அலுவலகத்தை தாக்கியவர்களை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் என EPS கூறியது குறித்த கேள்வி பதிலளிக்காமல் கடந்து சென்ற முன்னாள் முதலமைச்சர் OPS. கட்சி அலுவலகத்தை உடைச்சவங்க எப்படி நான் கட்சியில சேர்க்க முடியும் சார்? அதிமுகவிலேயே சிலரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போடுவதாக EPS கடும் விமர்சனம். யார் அந்த கைக்கூலிகள் என அடையாளம் கண்டுவிட்டதாகவும் கைக்கூலிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் எனவும் திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிலர் கட்சியையும் ஆட்சியையும் கபலீகரம் செய்ய முயன்ற போது காப்பாற்றிக் கொடுத்தது பாஜக தான் என EPS பேச்சு. நன்றி உணர்வை மறக்காமல் இன்றும் இருப்பதாகவும் நிகழ்ச்சி. பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள்.
ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கோம். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் சென்னை அக்கரையில் பாஜக மையக்குழு கூட்டம். உட்கட்சி பூசல்கள், கூட்டணி பிளவு உள்ளிட்டவை குறித்து நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் விமான சேவை பெரிதும் பாதிப்பு. தோகாவிலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திரும்பியும் துபாய், லண்டன், ஷார்ஜா விமானங்கள் வானில் சிறிது நேரம் வட்டமடித்தும் தரையிறங்கின. இரவு முழுவதும் பெய்த கனமழையால் கோடம்பாக்கத்தில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் தேங்கிய நீர். மாணவர்கள், ஆசிரியர்கள் கடும் பாதிப்பு. மயிலாடுதுறை அருகே பைக்கில் வந்த இளைஞரை வழிமறித்து ஓட வெட்டி கொலை செய்த கும்பல். 10 வருட காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நிகழ்ந்த கொலையால் பதற்றம். மயிலாடுதுறை இளைஞர் வைரமுத்து கொலை வழக்கில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. வைரமுத்துவின் காதலி குடும்பத்தைச் சேர்ந்த சுபாஷ் மற்றும் கவியரசனிடம் விசாரணை நடத்தும் காவல்துறை. காதலன் கொலை வழக்கில் தன்னுடைய குடும்பத்தினர் மீது குற்றச்சாட்டுகளை எடுக்கும் இளம் பெண். வெட்டினது எங்க வீட்டுலதான் வைரமுத்துவுக்கு அவருடைய காதலியின் தாய் கொலை மிரட்டல் விடுக்கும் காட்சி வெளியாகி பரபரப்பு. நீ ரெக்கார்ட் ஏறடா, நீ ரெக்கார்ட் எடுத்தா என்ன பண்ணுவ? நீ ஆம்பளை தான் நேரா பேசுவடா, நேரா பேசுவ. சரி, நீ என்ன லைன்ல விட்ட பாரு. அன்னைக்கு அவன தட்டி இருக்கணும்டா. யார் உனக்கு? அன்னைக்கு அவன தட்டி இருக்கணும். நீ போய் கேட்டு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா? பேசு. நீ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா? ரெக்கார்ட் பண்ணேதா? யாம்பளை கேக்க நீ யாரா? நீ யாரு நீ? காதலன் வைரமுத்து கொலை செய்யப்பட்டதால் உடைந்து போன இளம்பெண் மாலினி. மருத்துவமனையில் திரண்டிருந்த காதலனின் குடும்பத்தினருடன் கதறி அழுத வீடியோ காட்சி. திருப்பதி திருமலையில் அதிகாலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் பொது உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு மக்கள் எதிர்ப்பு. ஆலை வந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என கூறி ஆலை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார்.
திருப்பத்தூர் மாவட்டம் கந்தேலி அருகே பெற்ற தாயை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்துவிட்டு மகன் தப்பியோட்டம். விலை உயர்ந்த பைக் கேட்டு ஏற்கனவே தந்தையை கொலை செய்ய முயன்றவன் தற்போது தாயை கொலை செய்ததால் அதிர்ச்சி. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள தன்னுடைய மகனுக்கு பேரீச்சையில் மறைத்து வைத்து கஞ்சா எடுத்து வந்த தாய். பேரீச்சையில் உள்ள விதைகளை நீக்கிவிட்டு கஞ்சாவை மறைத்து வைத்து எடுத்து வந்த தாய் மீது வழக்கு பதிவு.